ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சோறு. அன்பார்ந்த தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி முந்தைய ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரெட் ரொம்ப ஃபைபர் உள்ள ஒரு பொருள், ரொம்ப நல்லதும் கூட. ஸோ ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது இல்லையா? ஸோ இந்த லாக்டவுனில் நம்ம என்ன பண்ணலாம், என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ப்ரெட்டில் ஒரு அல்வா செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஈவினிங் டைமில் நமக்கு ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிடணும், அதுவும் சட்டுன்னு செய்யக்கூடியது, அது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட் அல்வா. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுவும் சுட சுட குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா டெய்லி வேணும்னு கேட்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெட் அல்வாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு 8லேருந்து 9 ப்ரெட் ஸ்லைசஸ் இருந்தால் போதுங்க இதுக்கு நமக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ரெட்டெல்லாம் எடுத்து இந்த ஓரத்தில் ப்ரௌனிஷாக இருக்குங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக நம்ம அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும். ஸோ இப்போ நம்ம எல்லாம் ப்ரௌனிஷாக இருந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதாவது நல்லா டீப் ஃப்ரை பண்ணணுங்க. ஸோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் போட்டு நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பொரிக்கும் போது என்ன ஆகும்னா, நமக்கு ப்ரெட்டு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரௌன் கலரில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சு. அடுத்து நம்ம இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் திராட்சை, ட்ரை கிரேப்ஸ் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு, அதாவது அதுவும் கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌனிஷ் கலராக மாறணும். ஓகே, அதுக்கப்புறமா 1 கப் சுகர் எடுத்துக்கிட்டு அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அதாவது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். கொதிக்கும் போதே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸை போடுறோம். போட்டுட்டு அடுப்பை இறக்கி விட்டுருங்க. ஸோ அது நல்லா இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊறினா போதும். அது இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டிலேயே. எப்படி ஸ்மாஷாக இருக்கு பாருங்கள். ஸோ இது நமக்கு ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப எம்மையாக இருக்குது பார்க்கவே. ஓகே, ப்ரெட் அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போது வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாவ், பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ அது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் வேணும்னா நெய் ஊற்றிக்கோங்க, எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக. ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுட சுட சாப்பிட்லாம்.
இந்த லாக்டவுனில் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி கீழே உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.